Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. இந்த வீடியோல நம்ம bullion knot எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து stitch number 25. இது வந்து silk threadல போட முடியாது. நார்மல் hand embroidery cotton thread இருக்குல அதை வச்சு தான் போட முடியும். இந்த மாதிரி நீடில்ல thread கோர்த்துக்கோங்க. இந்த thread வந்து thick-ஆ தான் இருக்கும். அதனால நீங்க single layer எடுத்து போட்டாலே போதும். First bullion knot வச்சு ஒரு rose flower எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு French knot போட்டுக்கோங்க. French knot ஏற்கனவே நம்ம பழைய வீடியோல பார்த்திருப்போம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ரெண்டு டைம் சுத்திட்டு பக்கத்திலே குத்தி கீழ எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு knot விழுந்துரும். ரோஸ் ஃப்ளவருக்கு எப்பவுமே நம்ம வந்து 3 petals, 5 petals, 7 petals அந்த மாதிரி தான் போடுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு knot போட்ட உடனேமே இத சுத்தி 3 petals இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நீடில பக்கத்துல அந்த French knotக்கு பக்கத்துலயே மேல எடுத்துக்கோங்க. மேல எடுத்துட்டு இது 3 petals வேணும்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு லெந்த் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் petal நம்ம இங்க இருந்து போட்டுக்கலாம். இங்க இருந்து இப்போ இந்த thread வெளிய எடுத்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் குத்திக்கோங்க. இந்த threadக்கு முன்னாடி வரைக்கும் குத்திட்டோம். இப்படி எடுத்துட்டு இந்த நீடில்ல இந்த thread சுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 8 டைம்ஸ் சுத்திக்கலாம். 2 3 4 5 6 7 8 8 டைம் இந்த மாதிரி சுத்திட்டு இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. இந்த நூலை அப்படியே நீங்க கையில புடிச்சிட்டு நீடில வெளியில எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் petal கிடைச்சிருச்சு. அதுக்கு பக்கத்துலயே thread அடியில எடுத்துக்கோங்க. செகண்ட் petal போடலாம். செகண்ட் petalக்கு இங்க இருந்து இந்த petal முடியுது இல்லையா அதுக்கு பக்கத்துல இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த thread எடுத்ததுக்கு பக்கத்துலயே குத்தணும். அதாவது இந்த threadக்கு முன்னாடி நீடில் வரணும். இப்போ இந்த இடத்துல நீடில் வெளியில எடுத்துக்கோங்க. எடுத்து திருப்பி அதே மாதிரி 8 டைம் சுத்திக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. அதனால இன்னும் ஒரு 2 ஸ்டிட்ச் சுத்து கூட போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி கையில பிடிச்சிட்டு thread இழுத்துருங்க. இப்போ செகண்ட் petal கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் petal போடலாம். தேர்ட் petalக்கு இந்த செகண்ட் petal முடிச்ச உடனே thread கீழ எடுத்துறணும். thread கீழ எடுத்துட்டு தேர்ட் petal இதுக்கு பக்கத்துல. இப்போ இந்த petal வந்து ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லே இருக்கிற மாதிரி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் petalக்கு மேல செகண்ட் petal வந்துச்சு. தேர்ட் petal இந்த செகண்ட் petal மேல வரும். பட் இந்த ஃபர்ஸ்ட் petalக்கு உள்ள இருக்கணும். சோ அப்போ thread இங்க இருந்து எடுத்துக்கோங்க. இந்த threadக்கு முன்னாடி வரைக்கும் நீடில் குத்திடுங்க. அதே மாதிரி 8 டைம் சுத்திக்கலாம். 1 2
ஓகே, இப்போ தேர்டு பெட்டலும் போட்டாச்சு. இந்த இடத்துல தேர்டு பெட்டல் முடிகிற இடத்துல த்ரெட்டை கீழே எடுத்துருங்க. இப்போ 3 பெட்டல் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை சுற்றி 5 பெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போது இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இருந்து எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட் லேயருக்கு வந்து நம்ம 8, 9 அந்த மாதிரி சுற்றி இந்த ஸ்டிச் போட்டோம். செகண்ட் லேயர் கொஞ்சம் பெருசாக வேணும், அதனால் ஒரு 15 டைம்ஸ் அப்படி சுற்றிக்கலாம். இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இந்தளவுக்கு ஃபஸ்ட் பெட்டல் போட்டுக்கலாம். இங்கேருந்து இந்த த்ரெட்டுக்கு முன்னாடி நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துகிட்டு சுற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே இந்த நீடில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த எண்டு வர வரைக்கும் இந்த லூப் வந்து நீங்கள் அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. இங்கே ஒரு பெட்டல் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே த்ரெட்டை அடியில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த பெட்டல் இங்கேருந்து ஃபஸ்ட் பெட்டல் முடியுது இல்லையா, அதுக்கு பக்கத்துலேருந்து அடுத்த பெட்டல் எடுத்துட்டு இந்த பெட்டலோட லென்த் இந்தளவுக்கு வேணும். ஸோ இங்கேருந்து இந்த த்ரெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீடில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 15 டைம் சுற்றிக்கலாம். ஃபோர்த்து பெட்டல்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, செகண்ட் தேர்டு, ஃபோர்த்து பெட்டல் இங்கேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பெட்டல் கரெக்டாக இருக்கும் கேப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து பெட்டல். ஃபிஃப்த்து பெட்டல் வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்டலுக்குள்ளேருந்து எடுத்துக்கணும். இதுக்கு வெளியிலேருந்து எடுக்கக்கூடாது, இதுக்குள்ளேருந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே இருக்கிற மாதிரி வரும். எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்பயும் போல் சுற்றிக்கலாம். இப்போ ஃபிஃப்த்து பெட்டல் போட்டாச்சு. போட்டுட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடியில் ஒரு லூப் மாதிரி கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லூப் வந்து அடியில் இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு திருப்பி பக்கத்துலேயே குத்திட்டு அடியில் இருக்கிற லூப்பில் நீடில் த்ரெட்டை குத்திட்டு ஒரு நாட் போட்டுருங்க. இதுதான் வந்து புல்லியன் நாட்டு. இதை வச்சு ரோஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் போடலாம். பட் இதே தான், ஸ்டிச் மெத்தட் இதே தான். ரோஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 அதுக்கப்புறம் 5 அந்த மாதிரி போடும்போது பெட்டல்ஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.